காடன் எனும் அசுரன் தேவர்களுக்கு மிகுந்த இம்சைகள் கொடுத்து காண்டிருந்தான். ஐயனாரே, கலங்கி போன தேவர்கள் உம்மிடம் முறையிட வருகிறோம். நான் ஆவேஸ்த காடனை விளாசி தள்ளுகிறேன். இப்படி ஜெய் ஐயனார். அதில் அரண்டு தவித்த காடன் அடி தாங்க முடியாமல் வந்து விழுந்த தலம் இதுவே என்கிறது ஸ்தல புராணம். காடன் மனம் திருந்திய தலம் என்பதால் காடன் திருந்தி என்று பெயர் பெற்ற இந்த ஊர் இன்றைக்கு காடந்தேத்தி என அழைக்கப்படுகிறது. சாஸ்தாவை வணங்கினால் சனி பகவானின் பேரருளை பெறலாம் என்பதால் சனிக்கிழமைகளில் இங்கு சாஸ்தாவை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஏராளம். தொடர்ந்து 7 சனிக்கிழமைகள் வந்து எல் தீபமேற்றி 12 முறை வலம் வந்து பிரார்த்திக்கும் பக்தர்கள் கூட்டம் தீராத நோய் தீரும், பித்ரு தோஷங்கள் விலகும் என நம்பிக்கையுடன் கூறும் காட்சி.